வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்ம நலம் சார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, இன்றைய தினம் நல்லதொரு தலைப்பாக பாலுறவு கல்வி என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாலுறவு என்ற ஒரு விஷயம் உயிர்களிலே இயல்பாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். எவ்வாறு ஒவ்வொரு உயிர்களுக்கும் பசி, தாகம் போன்ற வெப்பத்தட்ப மாறுபாடுகளுக்கேற்ப உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான தேவைகள் இவையெல்லாம் உயிர்களுக்கு பொதுவானது என்று அறிவோம். அந்த வகையிலே தான் இந்த பாலுறவு என்ற ஒரு விஷயத்தை இதுவரையிலே இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு பொருளாகவே இருந்தது. அதுதான் உண்மை. என்று சொன்னால், இப்ப இந்த தலைப்புல முறையான கல்வியும் தேவைதான். செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடி, இன் பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறது தான். இதை நான் பேசவில்லை, ஒரு பல்கலையினுடைய துணைவேந்தர் பேசியிருக்கிறார். அவ்வாறு இதுகாரும் நாம் நம்முடைய இல்லறம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நம்மை எவ்வாறு மேம்பாட்டோடு வெளிப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி எல்லாம் இப்பொழுது கூட கடந்த ஒரு சிந்தனையிலே அது பற்றிய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு உயிர்களிடத்திலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பு என்று சொல்லக்கூடியது, செக்சுவல் அர்ஜ் என்று சொல்லக்கூடியது ஒரு அருவருப்பானதோ அல்லது ஒதுக்கப்பட வேண்டியதோ அல்ல என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி மிக சிறப்பாக மலர்ந்து இருக்கிற காலகட்டம். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இவற்றையெல்லாம் மறைபொருளாகவே வைக்கப்பட வேண்டும் என்று கருதிய போதிலும் கூட, கோவில்களிலே பார்த்தீங்கன்னா அங்கே தேரினுடைய பக்கவாட்டு பகுதிகளிலும் கோவில்களுடைய சிற்ப பகுதிகளிலும் ஆங்காங்கே இது போன்ற குறிப்புகளையும் வெளிப்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால், இத்தகைய ஒரு எழுச்சியும் ஈர்ப்பையும் சமன் செய்து கொள்வதற்கான ஆண் பெண் ஈடுபாடு என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு, அந்த ஈர்ப்பை சமன் செய்வதற்கான இல்லற நெறி என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காத ஒரு காலகட்டங்களும் இருந்தது. எனக்கு தெரியவே என்னுடைய ஒரு பாட்டியாரிடத்துல அவங்க திருமண நிகழ்வுக்கு அருகாமையில கணவனோடு நீ தனி அறையில இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது, அது நான் மறுக்கிறேன், இதெல்லாம் நிகழ்ந்திருக்காதுன்னு சொன்னாங்களாம். உங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி இல்லாமலா நீ பிறந்துட்டேன்னு கேட்டாங்களா? நான் சத்தியமா சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு இந்த விஷயம் ஒரு காலகட்டத்திலே இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே மறைபொருளாக இருந்த இந்த ஒரு பொருளினை ஓரளவுக்கு பேசப்பட வேண்டியதுதான், சிந்திக்கப்பட வேண்டியதுதான் என்ற தேவை ஏன் எழுந்தது என்று சொன்னால், அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்குரிய விஞ்ஞானம் அதனிலே அமைந்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது, சிறப்பாக புரிதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான். இன்னும் சொல்ல போனால்,
தாவரங்களிலே கூட ஆண் பூ பெண் பூ என்று அறிந்திருப்போம். இந்த பூக்களிலே ஒன்றோடொன்று மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது என்பதை, அதற்கு துணையாக தேனீக்களும் வண்டினங்களும் துணை புரிகிறது என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி மகரந்த சேர்க்கை சிறப்பான வகையில அயல் மகரந்த சேர்க்கையாக நடந்தால்தான் அந்த விதை, அந்த வித்து, அந்த தாவரம் நல்ல முறையிலே பரிமளிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம விஞ்ஞானத்துல படிச்சிருப்போம். தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்று சொல்லி. இதே வகையிலே தான் ஒரு காலகட்டத்திலே சொத்துக்கள் வெளியிலே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரியே அது நிகழ்வுகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அது வித்தினுடைய மேன்மையிலே சிறப்பாக இல்லை என்று விஞ்ஞானமும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், வித்து நலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளிலே நாம் சிந்திப்போமே என்று சொன்னால், முதல்ல வித்தின் பெருமையை உணர வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய சிறப்பும் அவசியமுமாக இருக்கிறது பாருங்க. ஏனென்று சொன்னால், தாவரங்களுக்கு வித்தாகிய விதை எவ்வாறு அடிப்படையானதோ, அடுத்த ஒரு தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கு அந்த வித்து என்று சொல்லக்கூடிய விதை நெல் அடுத்த வருஷம் நம்ம கல்டிவேட் பண்ணோம்னா அதுக்கு அங்க விதை நெல்லுன்னு எடுத்து வச்சாதான் ஆகும். எல்லாத்தையுமே உணவா சமைச்சு சாப்பிட்டு விடுவது ஆகாது. அதே போலதான் மனிதர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வித்து சக்தி, விந்து என்று சொல்லக்கூடியது, ஆண்களாக இருந்தால் விந்து என்று சொல்லுவோம், பெண்களாக இருந்தால் நாதம் என்று சொல்லுவோம். இதை ஆங்கிலத்திலே ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லுவாங்க. இந்த வித்து சக்தி சிறுவன் சிறுமி என்ற காலகட்டத்தில் இருந்தார்கள். 16 வயதிற்கு மேலதாக அங்கே பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்பத்தான் அவங்க மேன்ஹுட்டுக்கு வர்றாங்க. அந்த உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடலின் உள்ளேயும் வெளியேயும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சிறுவனாக இருந்தால் மீசை அரும்பி குரல் உடைந்து அங்கே மனிதன் என்ற தன்மைக்கு மாற்றங்கள் நிகழ்வது இயல்புதான். இதை தவறு என்று சொல்ல முடியாது. அதுபோலத்தான் பால் கவர்ச்சி என்று சொல்லக்கூடியதும் கூட, செக்சுவல் அர்ஜ் ஏற்படுறதும் ஒரு இயல்பான விஷயம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்திலே அதை நாம் அனைவரும் புரிந்திருக்கிறோம். அன்றைய காலகட்டத்திலே தான் இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு துறையாக இருந்தது என்று நாம் சிந்தித்தோம். அப்படி நம்முடைய விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய வித்து சக்தி என்பது 7 தாதுக்கள் என்று முந்தையவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது உணவிலிருந்து ரசமாகிறது இல்லையா? உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, எலும்புக்குள்ளே மஜ்ஜையாகி, மூளையாகி விந்துநாதம் என்றாகிறது. அப்ப உணவிலிருந்து பெறப்படுகின்ற ஆற்றலுடைய அடர் நிலை, அந்த திணிவு நிலை தான் இப்படி மாற்றங்களாக ஏற்பட்டு 7 தாதுக்கள் என்று பெரியவர்கள் அதனை குறிப்பிட்டார்கள். உணவிலிருந்து ரசமாகிறது, இரத்தமாகிறது, கொழுப்பாகிறது, தசையாகிறது, எலும்பாகிறது, மஜ்ஜையாகிறது, அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை மூளையாகிறது, விந்துநாதமும் ஆகிறது. அவ்வளவு பொட்டான்சியாலிட்டியை கொண்டது வித்து சக்தி என்பதை புரிந்து கொண்டால்தான், பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, விந்து கெட்டவன் வந்து சாவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தன்மைக்கு ஏற்றவாறு நம்முடைய வித்து சக்தியை எப்படி ஒரு தாவரத்தினுடைய வித்தினை
புதிய தாவரத்தை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிற போது அது கிரியேட்டிவ் பர்பஸ் என்று சொல்லக்கூடியது. அந்த விதை நெல்லோ அல்லது வேற தாவரத்தினுடைய வித்துக்களையோ நல்ல முறையில பக்குவமா சமைச்சு சாப்பிடும் போது அது எனர்ஜி பர்பஸ் என்றாகிறது. அப்ப ஓரறிவுடைய தாவரத்தினுடைய வித்து சக்தியே நாம் ஆற்றலாகவும் பயன்படுத்த முடிகிறது, உணவாக. அதனை புதிய தாவரத்தை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்த முடிகிறது என்று சொன்னால், மனிதர்கள் தன்னுடைய ஆற்றலை வயசுக்கு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு, கல்யாணம் பண்ணா அடுத்த ஆண்டுலயே என்ன ஒரு பேர பிள்ளையை பெத்து கொடுக்கலையான்னு கேட்கிற அளவுக்கு தான் ஒரு சிந்தனைகளும் காலங்களும் இருக்கு. அதுலேயும் கூட கணக்கு வழக்கு இல்லாமல் டஜன் கணக்கில் பெத்துக்கிட்ட ஒரு ஜெனரேஷனையும் நாம முந்தைய காலத்திலே பார்த்து இருக்கிறோம். ஆனா மெச்சூரிட்டி வந்தாச்சுன்னு சொன்னா அது பிசிக்கலி மட்டுமல்ல, மென்டலியும், அதாவது மன அளவிலையும் முதிர்ச்சியும் மேன்மையும் அறிவின் மேன்மையும் தேவை என்பதனாலே தான் ஒரு காலகட்டத்திலே குருகுலங்கள் என்று அமைத்து, அந்த குருகுலத்திலே பயிலுகின்ற காலகட்டத்திலே எழுத்துக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி மற்றும் எல்லா விதமான கல்விகளையும் பயின்று கொண்டு மேம்படுத்திக் கொள்வதற்கான காலகட்டம் குருகுல வாசம் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு குருகுல வாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம், அதனை பிரம்மச்சரியம் என்றும் சொல்லுவார்கள், நாம் அறிந்திருப்போம். அந்த ஒரு 25 வயதுக்கு முன்னதாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலையாகிய யோகத்தையும் அறிந்திருந்தார். முறையாக மூச்சு பயிற்சிகளை செய்து நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த விந்துநாதம் என்று சொல்லக்கூடியது முதுகுத்தண்டினுடைய இறுதி பகுதி மூலாதாரத்திலே அமைந்திருக்கிறது. அப்படி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி, அதனை குண்டலினி சக்தி என்று பொதுவான பெயரால் அழைத்தார்கள். அருணகிரிநாதரும் கூட பாடுகிறார், நாத விந்து கலாதி நமோ நம. அப்ப அந்த நாதம் விந்து என்று சொல்லக்கூடிய இரண்டும் இங்கே பொதுவான வார்த்தையாக குண்டலினி சக்தி என்று சொன்னார்கள். அப்படி வித்திலே இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஆற்றலை நமக்கு ஆற்றலாகவும் மாற்றும் கலை. எப்படி சாப்பிட்டு ஆற்றல் கிடைக்குது, அது தாவரத்தையனுடைய வித்துக்களையும் பழங்களையும் மற்றவைகளையும். ஆனால் இங்கே நம்முடைய வித்து சக்தியை மன வாழ்க்கைக்கு பின்னே தம்பதியர் ஒன்று சேர்ந்து மக்கட்பேறு பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம்தான் இந்த இல்லறம் என்று சொல்லுவதை 25 வயதுக்கு மேலதாக பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டு, சொல்ல போனா அந்த பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடியதை கூட பிரம்மத்தில் சஞ்சரித்தல் என்று பொருள். அந்த வயசுக்குள்ள இறை உணர்வு பெற்றவர்களாக மலர வேண்டும் என்ற காரணத்திற்காக அதனை வலியுறுத்தி சொன்னார்கள். அதன் பின்னே இல்லற ஈடுபாடு கொள்ளுகிற போது அங்கே பெண்களினுடைய பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வித்து சக்தியை அளவோடு காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அளவின் காக்க வேண்டிய 5 என்று வேதாத்திரி மகரிஷி அவர்களும் பேசியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்று சொல்லக்கூடிய 5. இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5ம் அளவோடு காக்கப்பட வேண்டியது என்று குறிப்பிடுவார். இப்ப இந்த 5ல எது ஒன்று மிகினும் குறையினும் இடர் செய்யும், எது ஒன்று மிகினும் குறையினும் இடர் செய்யும். அப்ப அதனாலதான் இப்ப உதாரணமாக உணவு அதிகமாக சாப்பிட்டாலும் கேடுதான், சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சரியா சாப்பிடலைன்னாலும் கேடுதான், அல்சர் ஃபார்ம் ஆயிடும், அசிடிட்டின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்கு. அதே போல உறக்கமும் அப்படிதான், தேவையான அளவுக்கு தூங்கணும். இல்லை ராத்திரியும் தூங்கி பகலையும் தூங்கி சோம்பேறித்தனமா இருந்தாலும் உடம்பு கெட்டு போகும். இப்போல்லாம் உழைப்பும் தேவை. ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறவர் கடை கல்லாப்பேட்டையிலேயே இருக்காரு காலையில இருந்து இரவு வரையில.
அப்ப அங்க பிசிக்கல் மூமெண்ட் இல்லைன்னா உடம்பு கெட்டு போகும், தொப்பை வச்சு போகும். இத்தகைய காரணங்களினாலே தான் உணவு, உழைப்பு, உறக்கம் மற்றும் இல்லற ஈடுபாட்டையும் அங்கே குறிப்பிட்டார்கள். அதுதான் உடலுறவு என்று சொன்னார். அதுவும் அளவோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரியவர்கள் சொன்ன வார்த்தை மாதம் இருமுறை மாதரை புணர்தல் என்று சொன்னார்கள். ஆம், வருடம் இருமுறை பேதிக் சாப்பிட்றது, மாதம் இருமுறை இல்லற ஈடுபாடு, வாரம் இருமுறை எண்ணெய் குளியல், ஒரு நாளைக்கு இருமுறை மல நீக்கம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் பெரியவர். ஆனால் இன்றைக்கு அந்த இல்லற நெறியிலே கூட அந்த ஈடுபாட்டை முறைப்படி கடைபிடிக்கக்கூடிய கல்வியை அறியாதவர்களாக இருக்கிற போது நீர்த்து போன விந்துநாதத்தின் மூலமாக தரிக்கின்ற குழந்தைகள் அவை நல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனாக இருக்கிறதில்லை. ஆமா, அதைத்தான் நான் சொன்ன, வித்தின் சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த வகையிலே அன்பு உள்ளங்களே, இந்த அளவின் காக்க வேண்டிய 5 என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷுவல் அர்ஜுன்னு சொல்லக்கூடியது ஒரு வகையில ஒரு இயல்பான ஒன்றுதான் உயிர்களிடத்துல. அது விலங்குகளாக இருந்தாலும் மனிதனுக்கும் பொதுவானதுதான் அந்த ஈடுபாடு, அட்ராக்ஷன், ஆண் பெண் ஈர்ப்பு என்பது. காந்தங்கள் எப்படி வடதுருவம் தென் துருவம் ஒன்றை ஒன்று ஈர்க்குமோ அது போலத்தான். திஸ் அ நேச்சுரல் கலாமிட்டி என்று சொல்லலாம். அப்ப இதுல ஒன்றும் தவறுக்கு இடமில்லை. ஆனால் அதை முறைப்படுத்தி கொண்டதுதான் நம்முடைய இல்லறவியல் என்று பெரியவர்கள் கொடுத்தார்கள். வள்ளுவமும் கூட அறம் பொருள் இன்பம் என்று குறிப்பிடுகிறது. அதுல காமத்துப்பால்னு 3வது ஒரு பாலை வள்ளுவரும் பேசியிருக்காரு முழுக்க முழுக்கன்னு சொன்னா, இப்ப அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளாமல் வயசுக்கு வந்தாச்சா கல்யாணத்தை பண்ணி வையின்ட்டா அப்புறம் அதுல உள்ள நுணுக்கங்களையும் மேன்மைகளையும் அறிய வேண்டும் என்பதுதான் சிறப்பாகும். அதற்கு தான் பிரம்மச்சரிய காலத்துல தவம் செய்து விந்து சக்தியை ஆற்றலாக யோகம் செய்து மேலே கொண்டு வந்து ஆகினையிலையும் துரியத்திலையும் பயிற்சி செய்தா அறிவின் மேம்பாடு பெருகும் என்பதை சொன்னார்கள். அதே போல குறிப்பிட்ட வயதுல அந்த செக்ஷுவல் அர்ஜை முறைப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இல்லறம் என்று ஒன்றை வகுத்து ஆண் பெண் ஒருவனுக்கு ஒருத்தி மனம் செய்து வைப்பது என்பதை நம்முடைய கலாச்சாரம் சிறப்பாக பேசுகிறது, நாம் அறிந்திருக்கோம். ஆனால் இந்த தெளிவான ஒரு அறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான புரிந்துணர்வை கை கொள்ளவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு அன்றைக்கெல்லாம் சில புத்தகங்கள் அது போல மக்களுடைய மனதை கெடுப்பதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாக இருக்கட்டும், அல்லது அதை விட சின்ன திரையா ஒண்ணு வந்துருச்சு, கையிலேயே செல்போன். அப்ப இதில் வரக்கூடிய காட்சிகள் என்று சொல்லக்கூடியது இளம் உள்ளங்களை மிகவும் பாதிக்கக்கூடியதாக நிகழ்ந்து விடுகிறது. அவங்க சென்சேஷனலை கொண்டு வந்தா படம் வியாபாரமாகுதுன்றதுக்காக திரைப்படங்கள்ல அது போல காட்சிகளை அமைத்து சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை சீரழித்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில திரைப்படங்கள் ஒரு வகையில ஒரு ஒரு குறிப்பிட்ட டான்ஸாவது இருந்தாகணும், இல்லைன்னா படம் விற்காதுன்ற நிலைமையெல்லாம் இருந்ததை நாம் கேள்விப்பட்டோம். அதே போலதான் இன்றைக்கு நடக்கிறத பெரிய தவறு என்று சொன்னா, அந்த நாள்ல மது மாது சூது இல்லாதது நல்ல அரசாங்கம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கமே மதுக்கடையை நடத்துற ஒரு கேவலமான நிலைமையை நாம பார்க்கிறோம். மதுக்கடைகள் மூலமாக கிடைக்கிற வருவாயில தான் கவர்மெண்டே ரன் பண்ணுதுன்னு சொன்னா, இப்படி ஒரு வருமானம் நமக்கு தேவைதானா என்பதை நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில இந்த மதுவினுடைய கேடு அடுத்த ஜெனரேஷன் வித்து நலம் இல்லாம இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலைஸ்
அந்த கருத்தரித்தல் மையங்கள் சென்டர்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போதை பழக்கங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை வரையிலே சென்று பாதிக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வித்து சக்தியினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு அதனை ஆற்றலாக மாற்றும் கலை யோகம் புரிய வேண்டிய நிலைமையில அந்த வயசுல, ஆனா என்ன பண்ணிடுறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு அளவில்லாம அந்த வித்து சக்தியை வீணாக்குகின்ற ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்வியல் நிலைமைகள் இருக்கும் என்று சொன்னால், அதை முறைப்படுத்துவதற்காகத்தான் அந்த நல்ல கற்பு நெறி என்று சொன்னார். சாஸ்டிட்டின்னு சொல்லுவோம். மேலை நாட்டுல அதை பற்றி பெருசா அதை அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இங்க நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது பாருங்கள். இங்கே ஒருவனுக்கு ஒருத்தி என்று முறைப்படுத்தினார்கள். சில நாடுகள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு நபர் 5 மனைவி 4 மனைவி 5 மனைவி கட்டிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது சட்டபூர்வமாகவே ஓகே செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்திலே தான் மிகவும் சிறப்பாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று பேசி அதற்காக ஒரு இதிகாசத்தையே வழங்கினார்கள். அது ராமாயணம் என்பதை அறிவோம் இல்லையா? அந்த வகையில திரைப்படங்கள் சென்சேஷன் பண்றதுக்காக இந்த மது அரக்கன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சிந்திக்கும் திறனை சீரழிப்பதற்காக நினைக்கின்ற ஒரு நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தான் வேதாதிரி மகரிஷி அவர்கள் திருமந்திரத்திலே பேசப்பட்ட மகிழ்போகம் என்ற தத்துவத்தை உள்ளடக்கி காயகல்ப பயிற்சி என்று வழங்கினார். எனவே அந்த வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை 7 தாதுக்கள் என்று சொன்னேன் இல்லையா? அதுல 7வது தாது என்று சொல்லக்கூடியது விந்துநாதம்னு சொன்னேன். ஆனா அதுக்கு மேல 8வது 9வது தாதுன்னு உண்டு. அதுதான் ஓஜஸ் மற்றும் தேஜஸ் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை யோகத்திற்குத்தான் உண்டு. இப்ப எவ்வளவு பேர் இன்னைய காலகட்டத்துல யோகம் செய்யறோம், தியானம் செய்யறோம், மெடிடேஷன் பண்றோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வித்து சக்தியை 6 ஆதாரங்களை கடந்து புருவ மத்தியிலும் துரியத்திலையும் நிறுத்தி தியானம் செய்ய அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்கிடமான விஷயமாகவே இருக்கிறதே தவிர, பலர் அறிந்திலை என்று சொன்னால் இன்னைக்கு சீரழிவுகளுக்கெல்லாம் இதுதான் காரணம், வேறொன்றுமில்லை. அப்படி இந்த செக்சுவல் அர்ஜு என்பதை ஒரு வகையில ஒரு மின் குறுக்கு என்றதுதான் அதனுடைய சூட்சுமம். எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் தேவைதான், அது கருவிகள்ல முறையாக வெளிப்படுகிற போது அது ஆற்றலாக எந்திர சக்தியாக, லைட் வெளிச்சமாக, ஃப்ரிட்ஜில் குளிர்ச்சியாக, ஹீட்டர்ல வெப்பமாக, இப்படி எல்லாம் அது தன்மாற்றம் பெறுகிறது. டிவியில ஒலியும் ஒளியுமாக எல்லாம் மாற்றம் பெறுகிறது. ஆனால் அதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒயர்கள் எங்கேயாவது ஒன்னோட ஒன்று சந்திச்சா அதுக்கு பேர் என்னன்னா ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் மின் குறுக்கு என்று சொல்லக்கூடிய. அதுபோல ஒரு மின் தூண்டல் தான் நம்முடைய செக்சுவல் அர்ஜுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப அதுல அளவு முறை கொள்ளுவதற்கு யோகம் போன்ற பெருநிலைகளிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டால், ஒரு வகையில இல்லறத்தை இருந்தும் இதயம் மடக்கிய வல்லவன் தானே மகாயோகி என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் இல்லறத்திலே இருந்தாலும் இல்லறவியலிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகிறார், ஒருவன் மனம் புரிந்து மக்கள் பேற்றுக்காக மாத்திரமே புணர்ச்சி மேற்கொண்டு மற்ற காலங்களிலே அவன் நல்ல உயர் யோக நிலைகளிலே இருந்து அந்த நெறிகளை பின்பற்றி மேம்படுவானே என்று சொன்னால் அவனையும் பிரம்மச்சரி, நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறார். அங்கேதான் ஒரு தனிச்சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே அந்த ஏற்படக்கூடிய இளம் வயதுகளிலே ஏற்படக்கூடிய அட்ராக்ஷனை காதல்னு ஒரு வார்த்தையை போட்டு பூஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. பள்ளியிலேயே அது போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற திரைக்கதைகளை எல்லாம், படங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில அப்படி ஒரு
ரொம்ப மிக குறைந்த வயதில் அந்த ஒரு ஈடுபாடு வருகிறது என்று சொன்னால் அது ஒரு புரிதலான, தெளிதலான, அறிவுபூர்வமான ஈடுபாடு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அதுக்கு பேரே வந்து இன்ஃபாச்சுரேஷன்னு சொல்லுவாங்க. முதிர்ச்சி இல்லாத ஈர்ப்புத்தன்மை. அங்க அறிவிலே முதிர்ச்சி இல்லை, உடம்புல முதிர்ச்சி வந்தாச்சு, அது ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுருச்சு. அப்ப அந்த அறிவிலே முதிர்ச்சி இல்லாமல் அந்த வயதில் ஏற்படக்கூடிய ஒரு ஈடுபாட்டையும் கவர்ச்சியும் தான் இன்ஃபாச்சுரேஷன் என்று சொன்னார்கள். அது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே இது போன்ற ஒரு தெளிந்த வித்தின் மேன்மையும், வித்து நேர்த்து போனதாக இருந்தால் நேர்த்து போன விந்துநாதத்திலே தரிக்கக்கூடிய குழந்தைகள் மனவியல் குறைபாடுகள், உடலியல் குறைபாடுகளோடு திகழ்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்தி சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டி இருக்கிறது. இப்படி இல்லாத போதுதான் குறைபாடுடைய குழந்தைகளை பெற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா பிறந்து அது மனநோயோடு தெரிகிறது, அதே போல உடற்குறையோடு தெரிகிறது என்று சொல்லி கருவுற்ற காலத்திலே எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும், தாம்பத்திய காலத்திலே எவ்வாறு சிறக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய முந்தையோர்கள் மிகச் சிறப்பாக வழங்கி இருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள். ஆகையினாலதான் ஒரு பெண்ணானவள் வயதுக்கு வந்த ஒரு காலகட்டத்திலிருந்து ஆணாக இருந்த பிரம்மச்சரியம் என்று முறைப்படுத்தி, ஏன் அதை யௌவனரிகளை ஆணுக்கு மட்டும் சொன்னாங்க, பெண்ணுக்கு சொல்லலைன்னா, பெண்ணுக்கு அந்த மாதவிலக்கு வருகின்ற காரணத்தினாலே they won't practice any yoga practices. ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கும் யோகம் உண்டு என்று பாரதி பேசியதும் சரி, அல்லது வள்ளல் பெருமானாரும் பேசியிருக்கிறார், பெண் கல்வியை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். செக்ஷுவல் எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடி என்பது. அந்த வகையில ஒரு பெண்ணும் அங்கே தன்னை மேம்படுத்தி கொள்ளுவதற்கு, யோகம் செய்வதற்கு கூட தகுதி உள்ளவராக வெளிப்படுது. ஒரு காலகட்டத்திலே பிராமணால வந்து காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்ல முடியாது. காரணம் மாதவிலக்கு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை நிகழ்வு காரணமாக அவர்கள் ஆற்றலை மேம்படுத்தி கொள்வதற்கு இடையூறு இருந்தது. இன்றைக்கு அது எப்படி சரியாக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திப்போமே என்று சொன்னால், வாரி எழுச்சி பெற்ற குண்டலின் சக்தியை மீண்டும் மூலாதாரத்தில் நிறுத்தி தவம் செய்யக்கூடியதை சாந்தி தவம் என்று கொடுத்தார் வேதாத்திரி மகரிஷி அவர். அவருக்கும் அதை சொல்லி கொடுத்தது பரஞ்சோதி மகான் ஒரு இஸ்லாமிய குருஜி தான், உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த சாந்தி தவம் என்று ஒன்று கிடைத்த காரணத்தினாலே தான் அன்பு உள்ளங்களே பெண்களும் யோகம் பயிலலாம் என்ற பெருநிலை ஏற்பட்டது. எனவேதான் நான் ஒரு கடந்த ஆண்டிலே ஒரு நூல் ஒன்று வெளியிட்டேன். அதனிலே ஒரு பெண்ணானவள் வயசுக்கு வந்த பின்னால எப்படி இருக்கணும், அந்த ஈடுபாடு விஷயங்களை பற்றிய ஒரு போதிய அடிப்படை கல்வி அறிவு தேவை என்பது இன்றைக்கு எப்படி தலைப்பாக எடுத்திருக்கிறோமோ அது போல அந்த புரிதல் தேவை என்பதற்காக வயதுக்கு வந்த பின்னே மன வாழ்க்கை மேற்கொள்வதற்கு முன்னதாக எப்படி ஒரு பெண்ணுக்கு, மன வாழ்க்கை மேற்கொண்ட பின்னே அவர்களுடைய தாம்பத்தியம் எப்படி இருக்க வேண்டும், இல்லற நெறி எப்படி இருக்க வேண்டும், புரிதல்கள் எப்படி இருக்க வேண்டும், பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், மாமியார் மருமகள் பிரச்சனை எப்படி இருக்க வேண்டும், அப்படி கருதரிக்கிற காலத்துல அந்த கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு சிறப்பா இருக்கணுங்கிறத பத்தி எல்லாம், அப்படி இருந்தாதான் மனமொத்த தம்பதியராக இருந்து அந்த போக நிலையும் அங்கே யோக நிலையாக மிளிர முடியும் என்பதை பற்றி நான் விளக்கி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலினுடைய பெயர் பெண்மை மனிதத்தின் முழுமை என்று சொல்லி இந்த நூல். இந்த நூல்தான் அந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற நான் எழுதிய நூலாகும். இந்த நூலிலே ஒரு பெண்ணானவள் எவ்வாறு வயதுக்கு வந்த போது எப்படி, பின்னர் கன்னி பருவத்திலே எப்படி, மனம் செய்து கொள்ளுகிற போது எப்படி, இப்படி முறையாக கருதரித்த பின்னே வளைகாப்பு இல்லையா, இப்படி முதுமையில் மகளிர் வரைக்கும் அதையெல்லாம் நான் விளக்கி பேசியிருக்கிறேன். இது மணிமேகலை பிரசுரம் மூலமாக பிரசுரிக்கப்பட்ட நூலாகும்.
இது என்னுடைய சிறப்பான ஒரு சமுதாயத்திற்கான பங்களிப்பு சொத்தாக வழங்கி இருக்கிறேன் அன்பு உள்ளங்களே. ஏனென்று சொன்னால் மகளிர் அங்கே கன்னி பருவத்திலே இருந்து முதுமை வரையிலே, முதுமையிலே கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இடையூறுகளை எல்லாம் நம்ம அறிவோம். அது எப்படி இன்ஃபாச்சுரேஷன் சிறு வயதுல ஒரு தொந்தரவு உண்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ, அது போல முதுமையில அந்த பீரியட் நிற்கிற காலம் என்று சொல்லக்கூடியது. அப்ப நிறைய இடையூறுகளை உங்களுக்கு மன அளவிலும் உடல் அளவிலையும் உபாதைகள் வரும். அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதே போல கருவுறுகிற ஞானத்தை பற்றி திருமந்திரம் முதலான நூல்களிலே கூட சரம் என்ற வித்தையை பற்றி பேசியிருக்கிறார் திருமூலர். அதாவது இடகலை பிங்கலை என்று சொல்லுவார்கள். சூரியகலை வலது நாசியிலே மூச்சு இயங்குகிறது, இடது நாசியிலே மூச்சு இயங்குகிற போது சந்திரகலை என்று பெயர். இப்படி சூரிய கலையிலும் சந்திரகலையிலுமாக நம்முடைய மூச்சானது இயங்குகின்ற போது அங்கே இல்லறத்து நெறி என்று சொல்லக்கூடியது எவ்வாறு நம்முடைய ஆற்றலை பூர்வ மத்தியிலே கொண்டு வந்து சுழுமுனா நாடியிலே நிறுத்தி மேன்மைக்கு கொண்டு வருகிற போது அங்கே சரம் என்ற வித்தையை பேசினார்கள். வலது நாசியிலே மூச்சானது இயங்குகிற போது ஆண்மகவு அமையும் என்று திருமந்திரமும் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெண்ணா பெத்துக்கிட்டு இருக்கான்னு அந்த பெண்ணை போய் குறை சொல்லுவாங்க. இது இன்னைக்கு சயின்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது, உண்மையை பேசி இருக்கு சயின்ஸ். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம விந்துநாதத்துல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் அது 24 குரோமோசோமா பிரிஞ்சு வருது. அதுல 23 குரோமோசோம் வேற, 24வது குரோமோசோம் எக்ஸுக்கு எக்ஸாவே அமைஞ்சிருச்சுன்னா பெண்மகவும், எக்ஸ் ஒய் குரோமோசோமா வந்தா ஆண்மகவும் அமையும் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. உண்மை. இது இப்ப எத்தனை பேருக்கு தெரியும்? இவ பாட்டுக்கு பொண்ணாவே பெற்றுக்கிட்டு இருக்கான்னு பெண்ணை குறை சொல்வதில் அர்த்தமே இல்லை. அது அந்த ஆடவனுடைய விந்திலே இருக்கக்கூடிய குரோமோசோம்களுடைய எக்ஸ்ஒய் குரோமோசோம் மாற்றம் பெற்று இருந்தால் மட்டுமே அங்கே ஆண் மகவு தரிக்க முடியும் என்ற விஞ்ஞானத்தை திருமந்திரம் பேசியிருக்கிறது. நாம் இதுவரையில் அறியாமல் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தலைப்பு, பாலுறவு கல்வி என்ற தலைப்பு எவ்வளவு அவசியம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இன்னும் சொல்ல போனால் உடல் கூறு சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு கடிகாரம் யூஸ் பண்றோம், இல்ல வேற ஒரு கருவி, விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்துறோம்னு சொன்னா செல்போன் வரையில அத ஹவு டு ஹேண்டில்ன்றது தெரியணும். அது மாதிரி இல்லற நிலையிலையும் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த இல்லற ஈடுபாடு என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை பற்றியும் பெரியவர்கள் பேசி இருக்கின்றார்கள். அதுலதான் கூடா நாட்கள்னு உண்டு. எந்தெந்த காலங்கள்ல தம்பதியர் ஒன்று சேரக்கூடாது என்று பேசியிருக்கிறார். உதாரணமாக எண்ணெய் குளியல் நாள்ல சேரக்கூடாது, அமாவாசை பௌர்ணமி நாள்கள்ல இணையக்கூடாது, இப்படி அந்த திதிகளை குறிப்பிட்டு அதற்குரிய நாள்ல இணையக்கூடாது என்றெல்லாம் முறைப்படுத்தினார்களே. இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு நடைமுறையிலே புரிந்து பின்பற்றுகிறார்களா, சொசைட்டிக்கு போய் சேர்ந்திருக்காங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்வியை உங்க முன்னால வச்சுட்டு விட்டுறேன், நான் பேசல அதை பத்தி. ஏன்னு சொன்னா, உடம்புல விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதியாகிய மூலாதாரத்துல இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆதாரங்களா கடந்து மேல கொண்டு வர்றது யோகம்னு பேசினோம். ஆனா இயல்பாகவே அந்த ஆற்றலானது இயக்கம் காலில் இருந்து தலை வரைக்கும் அது மூவ் ஆகிட்டே இருக்கு. தலை உச்சி வரைக்கும் வந்துட்டு தலையிலிருந்து மீண்டும் ஒவ்வொரு உறுப்புகளாக இறங்கி கால் வரைக்கும் வருகிறது. இதுக்கு பேரு அமிர்த நிலைகள் என்று பெயர். நட்சத்திர வாரி அது மாற்றி இயங்குகிறது என்பதையும் என்னுடைய இந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற நூலிலே நான் விரிவாக விளக்கியிருக்கிறேன்.
இப்ப இந்த அமிர்த நிலைகள் என்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இதனை அறியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த அமிர்த நிலைகள் என்று சொல்லக்கூடியது அந்தந்த நட்சத்திரங்கள்ல காலில இருந்து பயணப்பட்டு மேல வருதுன்னு பார்த்தோம். அதுல இடுப்புக்கு மேல மார்புக்கு மேல இயங்குகிற போது தம்பதியர் ஒன்று சேர்ந்து குழந்தை தரிச்சா அந்த மகவு சிறந்ததாக ஆற்றல் உள்ளதாக இருக்கும் என்று கண்டறிந்து சொன்னார்கள். இது அமிர்த நிலைகள் என்று பெயர். எனவே ஆண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சூட்சுமத்தையும் பேசினார்கள். வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் கலை யோகத்தை கொடுத்து அது ஓஜஸ் தேஜஸ் என்று விளக்கினார்களே, அதை பற்றி எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் நாம் இன்றைக்கு? பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஒரு மகானை பார்க்கும்போது அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. இப்ப பகவான் ரமணர் எல்லாம் பார்க்கும்போது இந்த கண்களிலிருந்து அருள் நாம நேரடியா பெற்றார்கள் என்றதையெல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அது நயன தீட்சை என்றே பெயர். கண்களின் மூலமாக ஆற்றல் வழங்க முடியும். அப்படி தேஜஸ் இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஆற்றலை பூரா அதோமுகமாக புலன் கவர்ச்சிகளிலே செயல்பட்டு வீணாக்கி விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால், புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று பேசுகிறார். அப்படிங்க, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். ஆம், அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இந்த புலன்றைப்புகளை பற்றி தீர விசாரித்தோமே என்று சொன்னால், இப்ப நாவின் மூலமாக நம்முடைய உயிராற்றல் ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடியது அங்க ப்ரொஜெக்ஷன் ஆகிறது தான் டேஸ்ட், சுவைன்னு காண்போம். அதே மூக்கின் மூலமாக வாசனையாக உணரப்படுகிற போது நம்ம ஜீவகாந்தம் செலவாகிறது, உயிராற்றல் செலவாகிறது கண் பார்வையின் மூலமாக. இப்ப இங்க உடம்புல அந்த ஜீவகாந்த சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த தேஜஸ் ததும்பி இருந்தா அது சோர்வாகவோ அசதியாகவோ களைப்பாகவோ குறைபாடாகவோ தென்படாது. ஆனா இங்கே பயோகரண்ட் ஜீவகாந்தம் குறைவா இருக்கு, இருப்பு இருக்குன்னு வைங்க, அப்ப இல்லற ஈடுபாடு மேற்கொண்டாலும் அது மகிழ்ச்சியா இருக்காது, துன்பமாகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கும். அப்ப போக நிலையில் யோகம் என்பதை பற்றி பேசி இருக்கிறது திருமந்திரம். இப்படியெல்லாம் உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் முந்தையோர்களும் சித்தர்களும் மகான்களும் கொடுத்ததுதான் காயகல்ப பயிற்சி என்று சொல்லக்கூடியது. அப்ப அது போக நிலையில் யோகம் என்று சொல்லலாம். ஆற்றல் செலவாகாது. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். இவன் இன்பம் துய்ப்பான், திளைப்பான், ஆனால் அந்த இன்பத்தினாலே துய்ப்பினாலே உயிராற்றல் செலவாகாது. அது ஆற்றலாக மாற்றும் கலை தான் காயகல்பம் என்று பேசியிருக்கின்றார்கள். சித்தர்கள் அதை மறைபொருள் வார்த்தையாக பரியங்க யோகம் என்று வெளிப்படுத்தினார்கள். அதை பற்றியும் திருமந்திரம் பேசுகிறது. எனவே தம்பதியர்கள் வாழ்க்கை இல்லற நெறியை பற்றி சொல்லுகிற போது இந்த கூடா நாட்கள், கூடக்கூடிய நாட்கள், சேரக்கூடிய நாட்கள் என்று பிரித்தார்கள். அப்ப மாதம் இருமுறை மாதரை புணர்தல் என்று பகுத்தார்கள். அமிர்த நிலைகளை பற்றி பேசினார்கள். ஆண் குழந்தை பெற்றுக் கொள்ளுவதற்கான விஞ்ஞானத்தை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், நல்ல சந்ததி உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அத்துணை விஷயங்களையும் முந்தையோர்கள் பேசியிருக்கின்றார்கள், வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மன வாழ்க்கை மேற்கொண்டு இல்லற நெறியை கையில எடுக்கக்கூடிய தம்பதியர்கள் எல்லாம் இந்த ஒரு பெருமையான ஒரு இல்லற நெறிக்காக வழங்கப்பட்ட அறிவை, அதாவது அதைத்தான் நம்ம பாலுறவு கல்வி என்று இன்றைக்கு அத்துணை ஆராய்ச்சியாளர்களும் சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. புரிதல் இல்லாத காரணத்தினாலே தான்
உரிய வயதிலே ஒருவனுக்கு ஒருத்தியாக முறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை புரிதல் இல்லாத காரணத்தினாலே தான் குழந்தைகள் மேலே பாலியல் சீண்டலாக வருகிற போது அது போக்சோ சட்டத்திலே கைது என்று காண்கிறோம். அதுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே தான் இந்த சமுதாயம் நல்ல ஒரு மாற்றம் பெற வேண்டும், வித்து சக்தியை ஆற்றலாக மாற்றும் யோகத்தை முன்னெடுக்க வேண்டும், மக்கட்பேற்றுக்காக மாத்திரமே இல்லற ஈடுபாட்டை வலியுறுத்திய பெரியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே கடைபிடிப்போமே என்று சொன்னால், விவேகானந்தரும் அந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்பதை பற்றி பேசியிருக்கின்றார். ஆனால் அந்த அளவின் காக்க வேண்டிய 5 என்பதிலே இல்லற ஈடுபாடு, அதாவது வித்து கழுவியையும் முறைப்படுத்தி சொன்னதுதான் வேதாத்திரி மகர்ஷியினுடைய தனிச்சிறப்பு. எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவு, இப்படிப்பட்ட ஒரு தேவை, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லாத போது அந்த சமுதாயம் சீரழிந்து படுகிறது. சில இது போன்ற பழக்கங்கள் சொன்னேன் இல்லையா, அப்ப நல்ல முறையில் அடுத்த ஜெனரேஷனை கொடுக்க முடியல. இப்போ கூட போன தலைப்புல பேசி கொண்டிருந்தாங்க நிகழ்ச்சியில இல்லையா, நல்ல அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு என்ன காரணம், மூளை என்ற தலைப்புல டாபிக் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது நம்ம இந்த சப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள் தான். ஏனென்று சொன்னால், நல்ல வித்திலே மேன்மை இருந்தால் நல்ல குழந்தைகளாக தரிக்கும். நேர்த்து போன வித்தினாலே தரிக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்ற நிலைதான் நிலவுகிறது. அப்ப அறிவு வளர்ச்சி குறைபாடோ உடல் ஊனம் குறைபாடோ ஒரு குழந்தை பெற்றெடுத்து புறந்தெறிந்து விட்டால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுற காட்சியை பார்க்குறோம் என்று சொல்லும்போது தான் இன்றைய இந்த தலைப்பு பாலுணர்வு கல்வி, செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நீடட் ஃபார் எவரிபடி, இன் பர்டிகுலர்லி ஃபீமேல்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எனவே இந்த அறிதல், இந்த ஒரு புரிதல் முறையாக இன்றைக்கு எந்த அளவிலே இருக்க வேண்டும், அளவின் கொள்ள வேண்டும் இல்லற ஈடுபாட்டை. அப்ப வித்து நலம் காக்க வேண்டும், அதற்கு யோகம் செய்ய வேண்டும், காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சிறப்பான பயிற்சிகளாக சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு எவ்வளவு பேர் இதையெல்லாம் அறிந்து கையில எடுத்து பயனடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் பயனடைந்தவர்கள். அதனால தான் இதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே ஒரு விஞ்ஞானம் இருந்தது, அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு நல்ல மக்கட்பேறு, இன்னைக்கெல்லாம் கருவுற்ற பின்னால இன்ன நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்தா சிறப்பா இருக்குன்னு ஜோசியர் சொன்னார்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணி குழந்தைய எடுக்கிறாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்ததுக்குரிய சிறப்பு கிடைக்குமான்னா ஜோசியர்கள் அது உண்டுன்னு தான் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தா அது சிறப்பா இருக்கும்னு சொல்ல, உதாரணமாக மகாபாரத கதை கேட்டிருப்பீங்க. அதுல இந்த அர்ச்சுனன் சொல்லி ஒரு பாத்திரம் வருது இல்லையா. இந்த அர்ச்சுனன் பங்குனி உத்திரத்தன்று பிறந்தான். பங்குனி உத்திரத்தன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது அறிவாலும் மேம்பட்டு இருக்கும், ஆற்றலாலும் மேம்பட்டு இருக்கும், வீரத்தாலும் மேம்பட்டு இருக்கும், சிந்தனையினாலும் எல்லா வகையிலும் மேம்பட்டு இருக்கும் என்று கண்டார். அழகு, அறிவு, ஆற்றல், மேன்மைகள் எல்லாம் உள்ள ஒரு குழந்தை வேணும்னா, உதாரணமா பங்குனி உத்திரத்தன்னைக்கு குழந்தை பிறக்கணும்னா என்றைக்கு தம்பதியர் இணைய வேண்டும் என்று நாள் கணக்கு போட்டு அதற்காக உணர்ச்சி மேற்கொண்ட ஒரு காலகட்டங்களும் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த விஞ்ஞானங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு செய்தி என்று கூறி, இதுவே இந்த தலைப்புக்கும் இன்றைய நம்முடைய சிந்தனைக்கும் மிக முக்கியமான ஆதாரமாக முன்வைத்து, நல்லதொரு புரிதல், நல்லதொரு அறிதல், நல்லதொரு தெளிதல் இந்த சமுதாயத்துக்கு சென்று சேர வேண்டும். அதையெல்லாம் முறையாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற குருமகான்கள் தந்த பெரும் சொத்தெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைமுறைகள் தான் இளைய தலைமுறைகளுக்கு சென்று சேர்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால்
இதை பற்றி நாமும் புரிந்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையினருக்கும் தர வேண்டும் என்பதுதான் பாலுணர்வு கல்வியின் சிறப்பு என்ற இந்த தலைப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று கூறி, இந்த நல்ல ஒரு சிந்தனை விருந்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் நல்லா வரணுங்கிற சிந்தனை விருப்பம் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்காத பெரியவங்களே கிடையாது. நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைச்சிட்டா போதுமா, அதுக்கு வழி வேணும் இல்லையாங்கிறது தான் கேள்வி. அந்த வழிவகையெல்லாம் இன்றைக்கு இங்கே உண்மையில நம்முடைய முந்தையோர்கள் கொடுத்தவாறு சிந்தனை விருந்து படைத்திருக்கிறோம். சிந்தியுங்கள். நீங்களும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் சிறந்த ஒரு அறிவுசால் அல்லது ஆற்றல் மிகுந்த உடல் நலமும் மனநலமும் சிறந்த வாரிசுகளாக மலர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த கருத்தை என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப்ல ஏற்றி உங்களோடு நாளைக்கு பகிர்ந்து கொள்ளுவேன். இதை நீங்கள் பலருக்கும் கொண்டு சென்று சேர்த்துங்கள் என்று சொன்னால், அந்த ஒரு நோக்கிலே தான் இந்த நூலும், பெண்மை மனிதத்தின் முழுமை என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அல்ல, சோசியாலஜி. இன்னைக்கு சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற சிந்தனையினால் இந்த புத்தகத்தை வழங்கினேன். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதத்திலே நான் இன்னொரு நூல், பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின்னும் என்று படைத்திருக்கிறேன். அது பதிப்பிலே இருக்கிறது. விரைவிலே அந்த நூல் வெளியீடு பற்றிய அறிவிப்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி விரைவில் தேதியை சொல்றேன். அடுத்து சந்திப்போம். நீங்கள் அந்த நூல் வெளியீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட், அதையும் சிந்திக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம முந்தையோர்கள் கொடுத்து சென்ற சொத்து. இது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன். சந்திப்போம், சிந்திப்போம், நலம் பெறுவோம் என்று கூறி ஆன்ம நலம் மூலமாக உங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. இந்த கால ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனா அவர்களுக்கு பொறுமை கிடையாது. நம்ம சொல்ற பெரியவங்க சொல்றதுக்கு பொறுமை இல்லை இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம். ஆனா நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் வெளியிடுறீங்களா, அதை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு இல்லையா? நன்றிகள். ஆமா ஆமா, ₹100 தான் இந்த புக்கு. மணிமேகலை பிரசுரம் மூலமா போட்டோம். நீங்க வேணும்னா என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த புக் அனுப்பிச்சு விட்டேன். அதே நிறுத்திக்கலாம். வேற ஏதாவது கேள்வி